இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். முந்திரி திராட்சை, இந்த அரைக்காத அவல், பொட்டுக்கடல, நெடக்கடலையும் போடலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா பிடிக்க முடியாது. கலந்தாச்சு. இதில் வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கரண்டியில் கலந்ததை விட கையில் கலந்தது தான் நல்லாயிருக்கும். லைட்டாக தேன் சேர்த்துக்கலாம். எவ்வளோ இனிப்பு சேர்த்தனாலும் லைட்டாக ஒரு 2 சொட்டு தேன் சேர்த்திட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வரகு லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வரகு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த லட்டு மட்டும் செஞ்சு வச்சு பாருங்கள், நம்மளுக்கே இருக்காது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.